உதகையில் இரண்டாவது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் முக்கிய இடங்களில் பொது கழிவறைகள் மூடப்பட்டே கிடப்பதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சுற்றுலா செல்ல வேண்டும் என்றாலே பலருடைய நினைவிற்கு வருவது ஊட்டிதான். இங்கு நிலவும் குளுமையான காலநிலையில் அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா என பிரதான சுற்றுலா தலங்களை காண தினம்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் நகராட்சி மூலமாக செயல்பட்டு வரும் கழிவறைகள் கடந்த சில நாட்களாக தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் முறையான பராமரிப்பு இன்றி மூடப்பட்டே கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதேபோல் நீலகிரி மாவட்டத்தில் குடிநீர் பாட்டில்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டு அதற்கு மாற்றாக ஆங்காங்கே வாட்டர் ஏடிஎம்கள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவை முறையாக இயங்காததால் சுற்றுலா பயணிகள் கவலையடைந்துள்ளனர். டூரிஸ்ட் வர மக்கள் வந்துட்டு மெயினாக என்ன கேட்குறாங்கன்னா பாத்ரூம் கேட்குறாங்க. பாத்ரூம் வந்துட்டு நாங்கள் இல்லைங்க இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, வேலை நடந்துட்டுருக்கு, நீங்கள் கார்டன் உள்ள போங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 100 ரூபா கொடுத்து கார்டன் உள்ள பாத்ரூம் போகணுமா அப்படின்னு சொல்லி அதை கேட்குறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்குறாங்க, தண்ணி கிடைக்கிறதில்ல. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிங்க, ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே ஒரு அம்மா வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்த உடனே அந்த சரலாக்கு கலக்கிறதுக்கு தண்ணியே கிடைக்கல. அந்த குழந்தை கத்துது. அப்புறம் என் கடையில் உட்கார வச்சு சுடு தண்ணி வச்சு அந்த குழந்தைக்கு வந்து அந்த சர்லாக்கு களை கொடுத்து பாட்டிலில் தண்ணி நிறச்சி நான் கொடுத்து விட்டேங்க. தண்ணிக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, பாத்ரூம்க்கும் சிரமமாக இருக்குது. தயவுசெய்து இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வர மக்களுக்கு வந்து அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே நல்ல ஃபெசிலிட்டி இருந்தால் பரவாயில்ல. டாய்லெட் ரொம்ப மோசமாக இருக்குது, க்ளீனாக இல்லை, வாட்ரு சுத்தமாக வரவே இல்லை, பார்க்கவே ரொம்ப இதாக இருக்குது போகிறதுக்கு. அதனால் சுத்தமாக ஃபெசிலிட்டிஸ் இல்லவே, லேடிஸ்க்கும் ரொம்ப இதாக இருக்குது, போகிறதுக்கு சங்கட்டமாக இருக்குது, நல்லா இல்லை ரொம்ப. இப்போ என்னோட கசினோட நான் டூர் வந்திருக்கேன். லேடிஸ்க்கு சுத்தமாக ஃபெசிலிட்டிஸ் இல்லை, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, டேப்பில் வாட்டர் வரல, எதுவுமே க்ளீனாக இல்லை. பட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். ஏற்கனவே பூங்கா நுழைவு கட்டண உயர்வு, இ பாஸ் நடைமுறை உள்ளிட்ட காரணங்களால் நடப்பாண்டில் 4 லட்சம் சுற்றுலா பயணிகள் மட்டுமே வருகை புரிந்திருக்கும் நிலையில் தற்போது இரண்டாவது சீசன் தொடங்கியிருக்கும் நிலையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. சன் செய்திகளுக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.